ஆக்சுவலா இன்னைக்கு காலைல தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசான் வரைக்கும் கிளம்புனாங்க. ஸோ அவ்வளோ தூரம் கிளம்புனாலும் கொஞ்சம் நேரமாவே கிளம்பிட்டோம். எங்களுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ போறதுக்கு முன்னாடி முதல்ல சாப்பிட போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று நிறைக்கிறதுக்காக போயிட்டேங்க. என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு வாங்க நாங்க எங்க ஊர் சுத்த போலாம்னு பார்க்கலாம். Ongan, hot noodle. ஓகே. This is cold noodle. Naengmyeon. And this is bibimbap. பிபிமியா. Which means shake. And this is mandu. Mandu. Which is like Everybody knows. Everybody knows. Everything cold and no any what is that? Cow, no cow. பீஃப். Beef, no beef. நூடுல்ஸ் பாருங்க, இது ஹெல்த்தி நூடுல். இந்த மாதிரி இந்த கோல்டு நூடுல் இந்த மாதிரி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஹெல்த்தி நூடுல் தான் தருவாங்க. ஸோ அதனால நீங்க நிறையவே சாப்பிடலாம். அப்புறம் இதில் எக் வச்சிருக்காங்க, நிறைய வெஜிடபிள் போட்டிருக்காங்க. இது நம்ம சாப்பிட முடியும். நான் வந்து மோஸ்ட்லி போர்க் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் எடுத்து அவருக்கு கொடுத்துருவேன். 1-2 டேஸ்ட் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். வேற வழி இல்லைங்க, இருந்தால் சாப்பிட்டு தானே ஆகணும் அந்த மாதிரி. Hejun Mogosippunga. Hejun wants to eat. It's very colorful. Briefly explain about this shop. ஷாப். இந்த ஷாப் வந்து கொரியா வந்து இதுக்கு முன்னாடி ஜப்பானீஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்க ரூல் பண்ணி முடிச்சு ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெனோவேஷன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஷாப் இருக்கு. எப்போதுமே கூட்டமா இருக்குதுங்க, அதுதான் வந்து ஹைலைட்டே. எப்போதுமே கூட்டமா இருக்குது. Okay. ஓகே. We are going to aquarium. ஆமாங்க, நாங்க சாப்பிட்ட அக்வாரியம் பார்க்க போறோம். அக்வாரியம்ல பார்க்கலாம். கிளம்பி போய் வரிசையில் நின்று டிக்கெட்லாம் வாங்கிட்டுங்க. செகண்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. அங்கே போய் கேட்டால் பேபி இருக்கிறதுனால வேறு ஃப்ளோர் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பேபி கார்ட் வச்சுருந்தாங்க. சரி, அங்கே போய் வந்து கரெக்டான டிக்கெட்லாம் பார்த்து என்ட்ரி எல்லாம் செக் பண்ணிட்டு தாங்க உள்ளே விடுவாங்க. ஓகே, இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கைலைனில் போகிறது. ஐயோ ரொம்ப பயமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தோம், பிரைஸ் அதிகமா இருக்குன்னு போகல. இந்த தடவை வந்து அக்வாரியம் போறதுக்கு இதுல டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் போகணுமா. எனக்கு கொஞ்சம் இதுல டிராவல் பண்ண தெரிஞ்சுன்னா நான் வந்திருக்கவே மாட்டேங்க. பயமா இருக்கு. அப்படி கீழே பார்த்தா எனக்கு கொலையெல்லாம் நடக்குது. It's so good, of course. But 무서워. 라미, 혜준. 혜준은 뭐 아무 생각 없다 지금. Have no idea. 혜준은 아무 생각 없다. Oh my God, wind is quite strong. 오늘 바람이 좀 많이 부네. Quite windy. Let me take my side too. 바람이 상당히 부네. அப்பா கூலிங் கிளாஸ். 저기서 내리. கூலிங் கிளாஸ், சன் கிளாஸ். இங்க வந்து சன் கிளாஸ் சொல்றாங்க, கூலிங் கிளாஸ் சொல்றது இல்ல. ஆனா உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம கடலுக்கு மேல போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, that's the fishing boat. Fishing boat. Yes, something weird. Fishing house actually. இங்க வந்து வின்டர் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இப்போக்கு லைட்டா சன், அதாவது கோல்டு, அது எப்படி காத்தடிக்கிறதே கொஞ்சம் கூலா அடிக்கும்ல, அந்த மாதிரி அடிக்குது. இப்பதான் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகுது. And then I will show this. Nami, see the back side. That's the aquarium and the zoo and the theme park. 정말 안 되겠다. I will show. This is the aquarium we are going, and you can see the big eyes. How can I say that? Nami, you explain to everyone. I cannot explain. You just show, I will talk. Okay. அந்த இடத்துல சென்டர்ல ஒரு பெரிய பிளேஸ் தெரியுது இல்லைங்க, அந்த இடத்துல தான் அக்வாரியம் இருக்கு. இங்க வந்து நிறைய வச்சிருக்காங்க. நம்ம அக்வாரியம் மட்டும் போனோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த அக்வாரியம்க்கு நாங்க வந்து ஒருத்தருக்கு வந்து 2000 பே பண்ணோம், நம்ம ஊர் காசுல. பேபிக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட் இல்ல. Now even you explaining the price. Of course they want to know. நீங்க அப்புறம் இங்க வரணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எவ்வளவு காசு வேணும்னு தெரியணும்ல. ஸோ அதனாலதான் நான் வந்து பிரைஸ் மென்ஷன் பண்றேன் எல்லா வீடியோலயுமே. ஏன்னா நம்ம வந்து ஒரு நினைப்போம் இவ்வளவு போதும் அப்படின்னு, கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். லாஸ்ட் டைம் வந்து என்னை போக சொன்னாங்க, நான் இந்த இதுல போறதுக்கு பயந்துகிட்டே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த தடவை நான் அக்வாரியம் போறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே பேபி தாங்க. நான் நிறைய வீடியோல பார்த்திருக்கேன், அந்த அக்வாரியம் கூட்டிட்டு போகணும், அது வந்து அவங்க ரொம்ப அழகா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்க வந்தா நிறைய பேபிஸ் இருக்காங்க. இப்படி ஒரே கன்ஃபியூஷன், ஃபுல்லா பேபிஸ் தான். Oh, that's the zoo. ஓ, You can see that. That's the zoo. இங்க இருந்து இப்ப எட்டி And the aquarium is underground.
ஓ ஓகே ஓகே. Yes. இதுல வந்து மேல வந்து ஜூங்களாமா, கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல அக்வாரியங்களாமா. ஆனா எனக்கு இதுல போறதுக்கு பயமா தாங்க இருக்கு. Oh my god. உண்மையாலுமே இங்க ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி இதுல நான் போனதே இல்ல. லிட்டரலி மோசம். Okay, very good. Hey Jun, how do you feel? Please talk to something. கேஜுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல, பட் எனக்கு தான் ஃபீலிங். எல்லா ஃபீலிங்கும் எனக்கு தான் ஃபீலிங். வடிவேல் சொல்ற மாதிரி எனக்கு தான் ஃபீலிங். Okay, okay, ready to. ஆக்சுவலி இங்க வந்து அந்த கேபிள் காரவங்க அது பேரு, அதுல வரும்போது அது எப்படின்னா வந்து நிக்கும் போது நிக்கிறதுலாம் இல்லைங்க, ஸ்லோவா மூவ் ஆகும். அதுலயே தான் நம்ம ஏறிக்கணும், ஸ்லோவா மூவ் ஆகும், அதுலயே தான் இறங்கிக்கணும். கொஞ்சம் பயமா தான் இருக்குது. கேர்ஃபுல்லா வாங்க. அதாவது நாங்க வந்து நானே மிஞ்சூர் மட்டும் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா அக்வாரியம் அப்படின்னா வந்து நான் ஜஸ்ட் டைரக்டா அக்வாரியம் வந்துருவோம். உள்ள போய் ஃபிஷ் அந்த இதெல்லாம் கலர் கலரா இருக்கும். நீங்க நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். உள்ள என்ன இன்னும் போகல, போய் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, என்ன ஒரு இது இப்போ நீங்க ஜூக்கு போனாலும் அந்த அது பேர் என்ன, அந்த கூண்டுக்குள்ள ஏறி வந்தோம் அப்படியே சொன்னேன் இல்லையா, மறந்து போச்சு. சம்திங் கார், ஸ்கை கார், கேபிள் கார், அந்த இதுல ஏறிதான் வரணும். அந்த மாதிரி ஏன்னா அது மட்டும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, அதனால அவங்க டுகெதரா கம்பைன் பண்ணி தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து வந்து இங்க இறங்கி நம்ம போகணும். இப்போ அக்வாரியம்குள்ள போனா வந்து இங்கே போட்டிருக்காங்க அக்வாரியம்க்கு எப்படி போகணும், அந்த ஜூக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது தனியா சென்டர்ல இருக்க ஐலாண்ட் மாதிரி. எப்படின்னா சுத்தி கடல் தாங்க இருக்கு, இது சென்டர்ல இருக்கு இந்த பிளேஸ். இந்த குட்டி ஐலாண்டுக்குள்ளதான் அவங்க எல்லாமே வச்சிருக்கோங்க. அக்வாரியம் வந்தாச்சுங்க. அக்வாரியம் இந்த சைடு, நம்ம ஐலாண்டுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுதான். நம்ம இந்த மாதிரி வர்றதுலதான் வந்திருக்கோம். பார்க்கவே கொஞ்சம் பயமா தானே இருக்கு. ஸோ இதுல வந்து இப்படி வந்து இங்க உள்ள வந்து ஃபுல்லா அக்வாரியம். இங்க எல்லா போட்டோ வீடியோஸ் எல்லாமே அலௌடு தான், நம்ம எடுத்துக்கலாம். இங்க நிறைய கிட்ஸ் தாங்க வந்திருக்காங்க. இப்ப வேற 10 days கொரியால கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால எல்லாம் இருக்காங்க. Animals. Many animals. நிறைய அங்க வந்து ஜூ, Yes, zoo and the aquarium. இங்க வந்து ஜூங்க, இங்க அக்வாரியம். அங்க நிறைய இருக்குது. இது ஒரு அப்படியில இருந்து உன்னோட கசின் இருக்காங்கன்னு சொல்லி நீர் யானை சொல்லிட்டு இருக்காரு. நான் தண்ணி இப்ப அதிகமா குடிக்கிறேன், அது மட்டும் குடிக்கலைன்னா என்னால இவ்வளவு தூரம் டிராவலே பண்ணிருக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளவுதாங்க, நம்ம உள்ள போய் என்னன்னு பாப்போம் வாங்க. நானே எக்ஸைட்டடா தான் இருக்கேன். Let's go, Hejun. ஆக்சுவலி இந்த மாதிரி அக்வாரியம் தாங்க நான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா மேலே ஃபிஷ் எல்லாம் போகுது இல்லைன்னா அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். இதுலேருந்து பார்த்தாவே தெரியும், ஃபிஷ் எல்லாமே வந்து இப்படி மேலேயே போகும். நான் இந்த மாதிரி டிவியில பார்த்துருக்கேன், அதனால போகணும். இந்த மாதிரி அக்வாரியத்துக்கு போனா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க இந்த டைம்ல, அவங்க நல்லா பார்க்குற டைம்ல. ஸோ அதுக்காக தாங்க நான் மெயின் பர்பஸா இங்க வந்ததே. ஆனா அங்கேயும் அதே மாதிரி தாங்க இருக்கு, சூப்பரா இருக்கு. வாங்க உள்ள என்ன போய் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷ் வந்து அக்வான்னு ஏதோ ஃபிஷ்ஷுங்களாம், நமக்கு அதெல்லாம் தெரியல. அங்கே எழுதியிருந்தாங்க, அதை படித்து அப்படியே சொன்னேன். நிறைய ஃபிஷ் இருந்துச்சுங்க இந்த இடத்துல. நிறைய குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. தென் நம்ம தம்பியும் வந்து பார்த்தாங்க, பட் அவனோட ரியாக்ஷன் வந்து ஒரு டைமும் ஒவ்வொரு மாதிரி மாறிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூங்கிட்டாங்க. அவனுக்கு டயர்டாயிருச்சு. அப்புறம் நாங்கள் தாங்க என்ஜாய் பண்ணோம், நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. அங்கே பாருங்க crocodile இங்கே இருக்குது. அவங்க என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா, அது வருஷத்துக்கு 1000 பேர்த்த கொள்ளும், யாரும் வந்து ரொம்ப இது பண்ணி உள்ள போகாதீங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா வச்சிருக்காங்க crocodile, அதுக்குள்ள மீன் விட்டுருக்குறாங்கங்க. ஆனா ரொம்ப கிளீனா இருக்குது வாட்டர், பார்க்கவே சூப்பரா இருக்கு. இங்க நண்டு வச்சிருக்காங்க. இந்த நண்டுக்கு ஃபுட்டு கூட வச்சிருக்காங்க. இங்க எத்தனை நண்டு இருக்குன்னா என் கண்ணு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3, 4, 5 நண்டு என் கண்ணுக்கு தெரியுது. இங்க பாருங்க ஷார்க் ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே பாருங்க, இது பாருங்க ஒரு மீன் இன்னொரு மீன் டிராவல் பண்ணுது. டிராவலிங் ஆன் another fish. பாருங்களே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. கடலுக்கு பக்கத்துலயே இருக்கறனால அங்க இருக்கறத புடிச்சு கொண்டு இங்க வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. It's so fun.
Did you see that shark is riding some stingray? I don't know the fish name. அந்த fish name தெரியலங்க. அது மேல அது ரைட் பண்ணிட்டு எவ்வளவு சோம்பேறியா இந்த உலகம் மாறிட்டு இருக்குன்னு இதுல இருந்து பார்த்தேன். Stingray. Oh, Rami, shark riding stingray. I saw. Rami, what is this? White fish something I don't White know. fish. They said butterfly koi. Butterfly kind. Yes, some kind of special species, I think. You can see like this. Oh, beautiful. பார்க்கலாம். White color இருக்குங்க பார்க்க அழகா இருக்கு. You can see from the overhead. Yeah. Overhead seeing. It's more beautiful. Haejun. Oh, Haejun touching. Rami, Haejun is touching. Oh my God. Haejun want to explain about them. This is the world first exhibition of this species. ஆக்சுவலா வந்து இந்த உடக்கா மாதிரி இருக்கு இல்லைங்க, இது பேர் என்னமோ சொல்றாங்க தெரியல. வயசான உடக்கானா தெரியுது. இது வந்து வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பீஸா வந்து இங்கதான் வச்சிருக்காங்களா எக்ஸிபிஷன்ல. பட் நம்ம ஊர்ல இது உடக்கான்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தா ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே பார்த்தா உடக்கா மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு பார்த்தா பச்சோந்தி மாதிரி தெரியுதுங்க, எனக்கு கரெக்டா தெரியல. அது ரொம்ப அழுக்கா இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது. பட் உடக்கா மாதிரி தான் இருக்கு. பார்த்தா அது ரொம்ப வயசானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப வயசாயிடுச்சு, மெதுவா தான் நடக்குது. இந்த பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்குது இல்லையா, இந்த ஃபிஷ்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலா மேக் பண்ண ஃபிஷ்ஷுங்களாமா. அதாவது ஹியூமனால மேக் பண்ண ஃபிஷ் அப்படிங்கறத இங்க எழுதியிருக்காங்க. இங்க வந்து இவங்களா மேக் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு இப்ப சயின்டிபிக் ரிசர்ச்சால. பட் எனிவே இதெல்லாம் பார்க்கதான் கியூட்டா இருக்கு. நம்ம ஊர்ல ஃபிஷ் டேங்க்ல வைக்கிறோம்ல அது. இந்த மீன் இருக்கு இல்லைங்க, இது வந்து கிட்டத்தட்ட பில்லியன் இயர்ஸ் ஓல்டுங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல. ஆனா வந்து இந்த கிரியேச்சர் வந்து இதோட எக் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல். இங்க வந்து ஏதோ இனப்பெருக்கம் இது பண்ணுவாங்களாட்டுக்கு. ஆனா இது ஓப்பன்ல இருக்கு, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் தள்ளி நிக்கிறேன். இந்த ஃபிஷ் என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. கீழே என்னமோ எழுதியிருக்காங்க பாலிபிஸ்டர் ஆர்னட்டிபினிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லிருங்க. இங்க பாருங்க, இது என்ன ஃபிஷ்னே தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. என்னதுங்க? What is this? Rami, I don't know what is that. I don't know. Beaver. Just very nearby, Rami. Do you see it? Beaver, Justin Bieber. Sing a song. Justin Bieber. பீபர்ங்கறாங்க, எனக்கு தெரியல. அவர்தான் இங்க எழுதிருக்காங்க. அமெரிக்கன் பீவர். Yes, American beaver. Strong and அது வந்து யூஎஸ்ல கனடால தான் இருக்குறாங்க. நீங்க என்ன மை போன் தரது. இருக்குன்றதுக்காக என் போனை இவர் வந்து இது பண்ண பார்க்கறாரு. எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு போனு, அதையும் பல வருஷமா வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன். புதுசா வாங்குறது கூட காசு இல்ல. Okay, let's go to the hippopotamus. ஃபைனலா வந்து ஹிப்போதாமஸ் பார்க்க வந்தாச்சுங்க. அப்பப்போ ஆக்சுவலா வந்து டிவில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஹிப்போதாமஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு. அது வந்து சாப்பிட்டு வந்து ஃபிஷ் எல்லாம் சாப்பிடுவாங்க. மீன்ஸ் அதோட மலம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஃபிஷ் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிவியில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பத்தி என்னென்ன இருக்கோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஹிப்போதாமஸை காமிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. தமிழ் நீர் யானை. Which means water elephant. Water elephant. Yes. It's almost same as elephants. புதுசெல்லாம் கண்டுபிடிக்கல. அவங்க வந்து உடஞ்ச ஏரோப்ளேனை தாங்க அப்படி மேக் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தாவே தெரியுது பாருங்க, அது ஏரோப்ளேன் தான். அதை வச்சு அவங்க வந்து புதுசா ஒரு கிரியேட்டிவ் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அறிவு. அனகோண்டா ஃபிஷ் பெருசா இல்ல, இப்ப வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஓ வாய பொழக்குதுங்க. Oh my God, Rami யானை. என்ன மாதிரி வாய் பொழக்குதுங்க? எனக்கு கொஞ்சம் பெரிய வாய் தான், இவ்வளவு பெரிய வாயெல்லாம் இல்லப்பா. ஸ்விமிங் வேர். ஆக்சுவலா இந்த டர்டைலுக்கு வந்து மூஞ்சி வந்து பிக் மாதிரி இருக்குங்களா, அதாவது பன்னி ஃபேஸ் டர்டைல் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்க. அது வந்துச்சுன்னா அதோட ஃபேஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். ஆனா வருது, ஆனா அந்த சைட் பார்த்து போயிட்டு இருக்கு. உள்ள போகாதமா, இங்க வாமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃபேஸ்
இங்கிட்டு வரலையே அங்கேயும் Why it's not coming? Oh, it's coming. Nami, coming. பண்ணி It's மாதிரி spraying, it's இருக்கு spraying. பாருங்க, மூக்கு எப்படி இருக்கு பாருங்க, பண்ணி மாதிரி தான் இருக்கு. Oh. பாருங்க அந்த மாதிரி பண்ணி ஃபேஸ் மாதிரி தாங்க இருக்கு. பாருங்க அதோட ஃபேஸ் வந்து பண்ணி ஃபேஸ் மாதிரியே இருக்கு இல்லைங்க. Nami, you explain about that. ஆக்சுவலி இந்த அனிமல் பேர் வல்லாபியாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அனிமல் எனக்கு தெரியல. இந்த மேல இருக்க ஃப்ரூட் எங்கேயோ பேர்டு எங்கேயோ பார்த்துருக்கேன். ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு வீடியோல அனியாசியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்டு அந்த பேர்டுங்கிறது. நான் சொன்னா சொல்லுமான்னு தெரியல. ஒரு வீடியோல பார்த்துருக்கேன். ஜின்கிட்ட அனியாசியோ சொல்லிச்சு இந்த பேர்டு. ஒன் டைம் ஒன் ஐடல் வாஸ் வென்ட் திஸ் பேர்டு செட் அனியாசியோ லைக் 안녕하세요. பட் நவ் இட்ஸ் நாட் சேயிங். Of course, they only sea dog. கடல் நாய். Yes, sea dog. நிறைய இருக்குதுங்க. ஆனா பேர் தாங்க நமக்கு தெரியல. படிச்சிருப்போம், பார்த்திருந்தா தானே தெரியும் முன்ன பின்ன. Oh my god. Did you see? முதுகு அரிக்குது போல இருக்குங்க. மிஞ்சுவன் முதுகு அரிக்குது, போய் சொரிஞ்சு விடு. இட்ஸ் ஃபீலிங் இச்சிங். Don't help him. No, I cannot. இச்சிங் இச்சானா இட்ஸ் ஹெல்ப் யாஜி. You don't even help me. I know. அங்க பின்னாடி இருக்கிறது வந்து ஸ்லீப்பிங் பேர்டுங்க. இதுதான் நம்ம லாஸ்டா பார்க்க வந்தது. It's not sleeping. It's alive and it's watching something. சின்சா Yeah, its name is Shubi, and it's also called killer. killer that why it's opened. I don't know. They only kill small things, I guess. ஓகே ஆக்சுவலா வந்து எப்போதுமே தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்லாமே வாட்ச் பண்ணி எல்லாமே பண்ணிடலாமா. ஆனா நான் வந்து தூங்கிட்டு இருக்குன்னு தான் நினைச்சேன். நான் வந்ததுல இருந்து அதே இடத்துல தான் நிற்கிது. இங்க வந்து ஜூ எல்லாமே இது கனெக்ட் ஆகி தான் இருக்கும் போல இருக்கு. அவ்வளோதாங்க. இது சோஃபாரா வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுல எந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. Bye. அக்வாரியம் முடிஞ்சோடனேயுமே வந்து சோவினியர் ஷாப் வச்சிருக்காங்க. அதாவது எங்காவது வந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு பழக்கம் என்னன்னா அதோட ஞாபகார்த்தமா நம்ம வந்து இதை வாங்கிட்டு போவாங்க. ஆனா இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் யூஸ்வலாவே. ஸோ இங்க வந்து அந்த அக்வாரியம்க்கு ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் இங்க வந்து வித்துட்டு இருக்காங்க. வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். நான் எதுவும் வாங்க போறது இல்ல. How much is this? 27,000 Korean won. almost 300, 600, 900, 800 정도? 800? No. It's 1,800. 1,800? Oh my god. 27,000. Yes. 1,800. Oh my god. ரொம்ப Do you want anything? No. You just go. Okay, finish. ஆக்சுவலாக எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு கிளம்பும்போது தாங்க இவங்க அகைன் அந்த கார் கேபிளில் வந்து ரைட் பண்ணும்போது இந்த சைடு இருக்கிற, அதாவது 2 சைடு இருந்துச்சுங்க. ஒரு சைடு நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா இருந்துச்சு, இந்த சைடு கடல் இருந்துச்சு. வரும்போது கடல் வழியாக மட்டும்தான் வந்தாங்க. இந்த சைடு வந்து சுற்றி காமிக்கல. ஸோ ரிட்டர்ன் போகும்போது அதை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் அதையும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்தாங்க. உண்மையாலுமே பார்க்க வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக வியூ வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணாங்க. வரும்போது நார்மலாக தான் ரைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் இந்த மாதிரி சுற்றி காமிக்கும் போது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ஃபாரஸ்ட் சைடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுங்க. வாட்டர் சைடு வந்து கொஞ்சம் நார்மலாக போச்சு. உண்மையாலுமே இந்த கார் கேபிள் நீங்களும் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். போகும்போது உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இதோட அக்வாரியம் டூர் முடிஞ்சிருச்சுங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.